மாமா சொல்லு மருமகளே. இல்ல, அடுத்த பூஜைக்கு புடவையும் குங்குமமும் தரணும். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் அப்பவே வாங்கி வச்சாச்சுமா. அப்படியா? எங்க காணோம்? இங்கதாம்மா வச்சிருந்தா பாரு. இல்லையே மாமா, நான் எடுத்து வைக்கலான்னு தேடினேன், அத காணோம். என்னது இது? வாங்கி வச்சது எப்படி காணாம போகும்? அதானே. நீங்க முதல்ல வாங்குனீங்களா இல்ல மறந்துட்டீங்களா? ஏய், எல்லாம் வாங்கி தானே வச்சிருந்தேன். கடைக்கு போய் நான் தானே வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரியாதா? ஏமாமா, லிஸ்ட்ல தெளிவா எழுதி தானே கொடுத்திருந்தாரு ஜோசியரு, மறந்துட்டீங்களா? இல்ல மச்சான், நான் வாங்கினேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வாங்கினா எங்க போகும்? ஆமா, உங்களுக்கு காலையில நடந்த விஷயமே மதியம் மறந்துடும். ஏய் பத்மா, நான் வாங்கினேன்டி. ஒருவேளை வாங்கணும்னு நினைச்சு அப்புறம் வாங்கிட்டோன்னு நினைச்சீங்களோ என்னமோ. ஏய், நீ வேற என்ன குழப்பாதடா. மாமா, மத்த பொருள் வாங்கினதுல இத நீங்க மறந்துருப்பீங்க. இப்போ வந்தவங்களுக்கு புடவை கொடுக்கணும், அத போய் நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. இல்லம்மா, வாங்கின மாதிரி தானே இருக்கு. 4 புடவையை நான் வாங்கினே. வாங்கி இருந்தா இருந்திருக்கணும்ல மாமா. நீங்க உடனே போய் வாங்கிட்டு வாங்க. எப்படி மிஸ் ஆயிருக்கும்? ஒருவேளை எங்கேயாவது தவறி இருக்கும். இப்போ அதை தேடலாம் நேரம் இல்ல. நீங்க போய் வாங்கிட்டே வந்துருங்க, அடுத்த பூஜைக்கு நேரம் ஆயிட போகுது. அப்படியாம்மா சொல்ற? இருந்தாலும் நான் வாங்கின மாதிரி தான் இருக்கு தங்கச்சி. அப்பா, சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல வேற ஏதாவது போய் வாங்கிட்டே வந்துடலாம்ப்பா. போய் வாங்கிட்டு வாங்க. மாமா, இதுக்கு மாமா குழப்பம். பக்கத்துல தான் கடை இருக்கு, வாங்கிட்டு வந்துருவோம். வாங்க. சரி மச்சான், வாங்க வாங்க. அண்ணி போயிட்டு வந்துடுறோம். நீ மச்சான் ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு நான் உள்ள போய் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வந்துட்டுமா? ஐயோ மாமா. சரி சரி சரி, நான் போறேன். வாங்க மாமா. வாங்க மச்சான். அப்பாடா, 2 டிக்கெட் அவுட். என்ன டிக்கெட்டா? என்ன டிக்கெட்? இல்ல, பொருள் எல்லாம் வாங்கி எது இருக்கணும்னு டிக் பண்ணி வச்சிருக்கணும்னு சொன்னேன். ஓ, பார்வதி, அத்தை, பூஜை ரூம்ல பூ எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. நீ மாயா ரூம்ல தான் இருக்கியா? வெளிய ஆரத்தி எடுக்கும் போது எப்படியோ தப்பிச்சிட்ட. இப்போ உன்னை கையும் கழுவுமா புடிச்சு மாமா முன்னாடி நிப்பாட்டி உன்னை அசிங்கப்படுத்தல. என் பேரு பார்வதி இல்ல, என்னையவா ஏமாத்துற? இரு வர. யாரையும் காணோம். நான் பார்த்தப்போ தானா இருந்தாலே. பத்மா, பூ எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன பண்றான்னு போய் பாரு. சரிம்மா. ஓம் அருள்பவனே போற்றி, ஓம் ஆனந்த நாயகனே போற்றி. ஏ பார்வதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ போச்சு, அத்தை வந்துட்டாங்க, நல்லா மாட்டிக்கிட்டேன். அண்ணி, உங்க கண்ணுக்கு இங்க யாராவது தெரியறாங்களா? ஏன், உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? ஷோ, அது இல்ல அண்ணி, இந்த ரூம்குள்ள தனா இருந்த மாதிரியே இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ அண்ணி, நான் இந்த பக்கமா போகும்போது உள்ள ஒரு உருவத்தை பார்த்தேன். அது அப்படியே தனா மாதிரியே இருந்தது. இப்படிதான் நீ வெளியிலே என்கிட்ட சொல்லி உன்னால நான் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கினேன். அவெல்லாம் இங்க இல்ல, வா போலாம். ஐயோ, அவள மாதிரியே இருந்தது அண்ணி. நம்ம இங்கதானே இருக்கோம், நம்மளால மீறி அவ எப்படி வர முடியும்? இல்ல அண்ணி, அன்னைக்கு அந்த ஜோசியர் சொல்லும் போது பொண்ணை வச்சுதான் மாமாவுக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னாரு. அதனால மாயா
அதுக்காக கூட தனவை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அப்படின்ற? ஆமா அண்ணி, காலையில இருந்து இந்த மாயாவை பாத்தீங்களா? டென்ஷனாவே இருக்கா, இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு வேற இருக்கா. சரி, அப்படியே தனா வந்திருந்தா என்ன பண்றது? அவ அப்பாவுக்காக வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னா சரி, அப்போ அந்த கதிரை விட்டுட்டு இங்கே இருந்து சொல்லுவோம். முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டா மறுபடியும் வெளியே போக சொல்லி நம்ம பிரச்சனை பண்ணுவோம். அத்தை, ஸ்டவ்ல ஏதோ வச்சிருக்காங்க போல. ஏதோ வாசனை வருது, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இத பாக்குறேன். அங்க யாருமே இல்லையே. நம்ம என்ன முன்னாடி போய் பார்க்கலாமா? அனி அனி அனி, அங்க பாருங்க. ஏய், புடவை முந்தானே ஆடுது. ஆமா, அதான். வாங்க வா. பெரியம்மா, ஏங்க, என்ன உங்களுக்கு எப்படி வேர்க்குது?